வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். என்னங்க இவங்களோட இந்த ஜாதக ஜோசியர்கள ஒண்ணுமே செய்ய முடியலைங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, "நீங்கல்லாம் இல்லாட்டி ஜோசியம் வளராதான்னு." அவர் ஒரு அட்டர் ஃப்ராடு. எதுக்குமே உருப்படல. வயசு 70 ஆயிடுச்சு. அவர் என்னைய கேட்கிறாரு, "நீ எல்லாம் ஒரு கூட்டத்துக்கும் போகல, வரலன்னு. என்னை எப்படிங்க எல்லாம் ஜோதிட மாநாடுக்கும் மாநாடுன்றாய்ங்க, கருத்தரங்குறாய்ங்க. என்னைய எப்படிங்க கூப்பிடுவாய்ங்க?" திருச்சிக்கு போயிருந்தேங்க. ஒருத்தர் செயலாளர்னு ஒருத்தர் திருவட்டாறுல இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளை போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா சில தோஷங்கள் விலகும்னு பேசுறாருங்க அந்த மன்றத்து சங்க செயலாளர். நான் இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டா சொல்றேங்க. நான் பேசும்போது சொல்றேன், திருவட்டாறு பெருமாள் கோயில் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய அனந்த பத்மநாபன் கிழக்கு நோக்கி பார்த்துட்டு இருப்பார், படுத்திருப்பார். இந்த ஆதிகேசவ பெருமாள் அவருக்கு அண்ணேன்னு சொல்லி இவர் மேற்கு நோக்கி அவரை பார்த்து படுத்திருக்கிறதாக கதை சொல்லுவாங்க. ரெண்டும் ஒரே மாதிரிதான் சன்னதி இருக்கும், நல்லா இருக்கும். என்ன, அது ஒரு பாடல் பெற்ற திருத்தலம், மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்துல பெரும்பாலும் பெருமாள் கோயிலுக்கு பக்தர்கள் போறது கிடையாது. அங்க இந்த திப்பரப்பு ஃபால்ஸ்ன்னு சொல்லி டேம்ல கரண்ட் எடுத்த தண்ணி கீழே விழுகும் ஒரு பள்ளத்துல. அதை ஃபால்ஸ் ஆக்கி அதுல போய் குளிப்பாங்க. குளிச்சாலே அந்த கரண்ட் எடுத்த தண்ணி அந்த மிஷின்ல ஓடி வரும்ல, அந்த வாடகை அடிக்க, அந்த களிம்பு வாடகைலாம். அந்த கோயில்ல போகாதவங்க எல்லாம் கிடையாதுங்க. யார் யார் விருப்பமோ போவாங்க, வருவாங்க. அது திருநெல்வேலி நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட் உள்ள இருக்கு, திருவட்டாறுங்கிறதுல. அதுல எல்லாம் ஒன்றும் விசேஷம் கிடையாதுங்க. என்னங்க நீங்க வர்றவங்கள ஜோதிடம் பார்க்கறதுல கோயிலுக்கு அனுப்புறதுக்கு இருக்கிறீங்களே தவிர, அவங்க ஜாதகம் என்ன, அவங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன, அவங்க எதிர்காலத்துல எப்படி அதை அனுபவிப்பாங்க, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கன்னா, அதை விடுபட்டு பரிகாரம் சொல்றேன்னு சொல்லி கோயில் பரிகாரம் சொல்லி அதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு ஒரு மாநாடு, அதுக்கு ஒரு கருத்தரங்க. என்னைய கூப்பிட முடியுமாங்க? நான் போனா யாரங்க திட்டுவேன்? இதை சொல்றவனை பூரா திட்டுவேன். அதுல 2 பேர் உட்காந்து விசிட்டிங் கார்டு கொடுக்குறான். என்னடான்னு கேட்டா, பரிகாரத்துக்கு நீங்க என்கிட்ட ஆள் அனுப்புங்க, உங்களுக்கு தேவையான பங்கு தாரோம், நாங்க பரிகாரம் செஞ்சு தாரோம். அசிங்கமா இருக்குங்க ஜோதிடம் போற போக்க. இதுல அவன் எனக்கு ஒரு வகையில நண்பனும் கூட. அவன் கேட்கிறான், நீ இல்லாட்டி ஜோதிடம் வளராதான். அடே, நீ என்னங்கடா வளர்த்தீங்க? நீங்க எங்கடா வளர்த்தீங்க ஜோதிடத்தை? ஜோதிடத்தை கெட்டு குட்டிச்சவராக்கி 99% கொண்டு போய் குப்பையாக்கிட்டீங்க. கேலி கூத்து. இப்ப ஒருத்தர் யாரோ ஒரு பெரியவர் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட முகம் பார்த்து ஜோசியம் சொல்றேன்னு சொல்லி அவர் உதப்பட்டதை எடுத்து டிஆர்பி ரேட்டை ஏத்திக்கிட்டு அவன் நமக்கு அனுப்பி விடுறான். வரும் இல்லைங்க. எங்க எதுவுமே ஒரு கணிதத்தின் அடிப்படையில இதுதான் நடக்கும், இப்படி இருக்குன்னு சொல்லிட்டா நம்மளை விட்டுருவாங்க. எலி பார்க்கிற ஒரு ஜோசியர், எலி பார்க்கிற ஒரு ஜோசியர், கைரேகை பார்க்கிற ஒரு ஜோசியர், எல்லா ஜோசியர்னு வந்தா அவங்க சொல்ற பலன்கள் நடக்கல, ஏமாற்றமா போகுதுன்னா அவன் மொத்த ஜோசியரையும் தானங்க திட்டுவாங்க. ஜோசிய எதிர்ப்பாளர்கள். சயின்ஸ் போரம் ஒண்ணு இருக்கு, பகுத்தறிவு போரம் ஒண்ணு இருக்கு. இவங்கெல்லாம் நம்மளைதான் திட்டுவாங்க. இதுக்கு ஒரு பேராசிரியர், இதுக்கு ஒரு கல்வி, இதுக்கு ஒரு பல்கலைக்கழகம், இதுக்கு ஒரு பட்டம், இதுக்கு ஒரு படிப்புன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்படுறேன். ஏன்னா அவன் போகுது 40 வருஷத்துக்கு மேல போயாச்சு நம்ம கஷ்டப்பட்டு. என்ன பண்ண சொல்றீங்க? யாரையுமே புரிஞ்சுக்க முடியல, அறிஞ்சுக்க முடியல. இதுல பாதகாதிபதி விவகாரம். பாதகாதிபதி எதிரா பாதகாதிபதி. இப்ப உபய லக்னத்துக்கு 7 கூடையவன் பாதகாதிபதினா, மிதுன லக்னத்துக்கு 7 கூடையவர் தான் குரு. அவர் பாதகம் தர்றாருன்னா அவர் தான் தொழில் ஸ்தானாதிபதி. தொழில் ஸ்தானாதிபதி பாதகம் தர்றாருன்னு சொன்னா அவர் திசையோ, அவர் எங்க பாவத்துல இருக்கிற பலன்கள் வேற. இவங்க பொதுவா பாதகாதிபதி திசை நடக்குதுங்க, உங்களுக்கு எதுவுமே நல்லா இருக்காதுங்க. யார்? குரு திசையில எவ்வளவு சூப்பராக வாழ்வாங்க. எத்தனை கோடி மக்கள், 65 கோடி மக்கள் இருக்காங்க மிதுன லக்னத்துல. குரு நல்ல இடத்துல இருக்கிறவங்க எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்வாங்க. சரி, அதை விடுங்க. தனுசு லக்னம்.
தனுசு லக்னத்துக்கு 7 குடையவன் புதன், அவனே 10 குடையவன். எனக்கு திசை நடந்துச்சுங்க. 2005 வந்துச்சு, 2022 முடிஞ்சுங்க. 17 வருஷம் புதன் திசைங்க. புதன் மகரத்துல இருக்காங்க. பாவ ரீதியாக 1ல இருப்பான். அவன் 2ஆம் பாவத்தை இயக்குவான், சந்திரன் சாரமாய். ஒரு குறையும் இல்லாம ஒரு அற்புதமான பேரு புகழ் அந்தஸ்தோட வந்து உட்கார்ந்து ப்ரொஃபசர்ஸ் வேணும்னே ஏங்க, யூனிவர்சிட்டியில நம்ம வேலை பார்க்கறோம்னா சம்பாதிச்சு கொடுக்கணும்ல. படிக்கிறதுக்கு யாருமே வரல, பிஏக்கு வரல, பிஎஸ்சின்னு போட்டு பார்த்தேன், அதுக்கும் வரல. அப்புறம் நமக்கு அங்க என்னங்க வேலை? காசை வாங்கிட்டு பிஹெச்டி கொடுக்கறதா நமக்கு வேலைங்க? நம்ம வேலை வாங்க, நம்ம போய் மக்களை எஜுகேட் பண்ணுவோம்ட்டு நம்ம வந்தாச்சு. இப்போ மக்களுக்கு ஆயிரக்கணக்கான வீடியோ போட்டாச்சு. அங்க வேலை பார்த்தா ஒரு வீடியோ கூட போடக்கூடாது, போட்டாச்சு. நான் நல்லா இருக்கிறோம், எந்த குறையும் இல்லை. எல்லா விதமான சொத்துக்களையும் வாங்கணும், நிம்மதியா இருக்கும், ஜாலியா இருக்கும். 2022 பாதகாதிபதி திசைன்னு சொல்ற அந்த புதன் திசை முடிஞ்சு, இன்னைக்கு கேது திசை. ஒரு கவலையும் இல்லாம நல்லா இருக்கும். ஆக அந்த பாவத்தை தானங்க இயக்கணும். இந்த பொதுவா சொல்ற பாதகம் உங்களுக்கு பாதகம் வந்துடும். எனக்கு என்ன ஒரு பாதகமும் வரல. மகிழ்ச்சியா ஜாலியா வாழ்ந்துட்டு போனேன். ஒரு குறையுமே கிடையாது 17 வருஷம் புதன் திசையில. அந்த புதன் திசை வரும்போதுதான் 1 லட்சம் ரூபாய் பேலன்ஸே வருது. சனி திசை வரைக்கும் பட்டம் பதவி போகுதே தவிர, இந்த புதன் திசை வந்தோடனே பணமே வருது. நல்லா வந்துச்சு, நல்லா நிம்மதியா இருந்தோம், ஒரு குறையும் இல்லை. அப்ப பாதகம் எனக்கு வேலை செஞ்சிருக்கணும்ல, செய்யலையே. அப்ப எத்தனை கோடி தனுசு லக்னத்துக்கு புதன் திசன் பெரிய பெரிய நன்மைகளை தந்திருக்கும். அது இருக்கிற பாவத்தை பொறுத்து, இயக்கிற தன்மையை பொறுத்து. அது மாதிரிதான் எனக்கு 10 குடையன் புதன், நம்ம தனுசு புதன் லக்னம் தனுசு 10 குடையன் புதன், ஜோதிட பேராசிரியரானோ, முதல் பேராசிரியர். அவ்வளவு கஷ்டப்பட்டு சிலபஸை ரெடி பண்ணேன், பேராசிரியரானோ, எல்லாமே பண்ணோம், எல்லாமே இருக்கு. முழு நேர ஜோதிட தொழில், ஜோசியருங்கிறனால தான் என்னைய கூப்பிட்டு பாடமே எடுக்க சொன்னான். அதெல்லாம் ஒரு பெரிய கதை. நமக்கு நல்ல வளர்ச்சி, ஒரு குறையும் இல்லை. புதன் நம்மளை எந்த வகையிலையும் பாதிக்கல, நல்லா இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப இது மாதிரி எத்தனை கோடிக்கு இருக்கு. கன்னியா லக்னத்துக்கு 4, 7 கூடிய குரு, அவர் தான் சுகத்தையே தரணும், வீடு மனை வாசலையே தரணும். அவர் எப்படி பாதகம் கொடுப்பார்? மீன லக்னத்துக்கு 4, 7 கூடிய புதன், அதே மாதிரிதான் கல்வி, கேள்வி, அறிவு, தெளிவு, புரிதல் எல்லாம் தர வேண்டிய புதன் எப்படி பாதகம்? இந்த பொது பலன்னு சொல்லியே உங்களை முட்டாளாக்கிடுவான் மக்களே. பாதகாதிபதி அப்படின்னு யார் சொல்றான்னா, நீ ஜோசியர் இல்லைன்னு எந்திரிச்சு வந்துடணுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அதுக்கு மேல அவங்க ஜோதிடம் படிக்கல, தெரியாது அவங்களுக்கு. அந்த அவ்வளவு தூரத்துக்கு அவங்க அந்த சிந்தனைக்கு போகல. 2 ராசி பலனை சொன்னோம், 7 நாட்சனியை சொன்னா, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, அத்தாட்சமச்சனி, இது பூரா பொய். இதை சொல்லி காசை சம்பாதிச்சுட்டு ஈஸியா வெளியே போகுமா? இதை விட்டுவிட்டு எதுக்குடா கஷ்டப்படணும்? அப்படி போயிடுச்சுங்க உலகம். அதனால இந்த பாதகாதிபதி, அந்த கேந்திராதிபத்திய தோஷம், கேந்திர, அதெல்லாம் பொய்ன்னு எத்தனை தடவை சொல்றதுங்க. நன்றிங்க, நன்றிங்க.